வணக்கம். இன்றைக்கி டிஏடி சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யுஏஎன் அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய 3 விதமான ஃபார்ம் அதுக்கான விளக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் இந்த ஃபார்மில். அதாவது ஃபார்ம் 31, 19 அண்ட் 10C இந்த 3 ஃபார்மை எதுக்கு யூஸ் பண்ணோம், எந்த டைமில் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அதை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவோட எண்டில் இந்த 3 ஃபார்ம் பற்றின டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க அது என்னென்ன அந்த 3 ஃபார்முக்கான விளக்கத்தை இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபார்ம் 31 ஃபார்ம் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபார்ம் 31 எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யும்போது நமக்கு வந்து ஒரு பண தேவை ஏற்படுது அப்படின்னா நம்ம கம்பெனியில் போய் அட்வான்ஸ் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட யூனிவர்சல் அக்கௌண்ட்டில் அதாவது யுஏஎன் அக்கௌண்ட்டில் நம்மளே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து யுஏஎன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து ஆதார் மொபைல் ஓடிபி வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். நம்மளோட அமௌண்ட்லேருந்து 75% அமௌண்ட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து 75% நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி. இந்த ஃபார்ம் 31 எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அது நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஃபார்ம் 19. இந்த ஃபார்ம் 19 அண்ட் 10C இந்த 2 ஃபார்மையும் எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை விட்டு நம்ம நின்னதுக்கு அப்புறமா தான் இந்த ஃபார்மை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். உடனே யூஸ் பண்ண முடியாது. வேலையை விட்டு நின்று 60 days ஆர் 90 days கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடுக்கணும். அதுக்கடுத்து தான் நம்ம இந்த 2 ஃபார்மும் யூஸ் பண்ண முடியாது. அது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஃபார்ம் தான் இது. சப்போஸ் நீங்கள் இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அதுக்குள்ளே அப்படின்னா, அந்த கம்பெனியில் வரக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட்டோட இந்த அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்ணி தான் விட முடியுமே தவிர ஃபுல்லாக நீங்கள் அமௌண்ட் எடுக்க முடியாது. ஃபுல்லாக அமௌண்ட் எப்போ எடுக்க முடியும்னா 60 days முடிகிற வரையா நீங்கள் எந்த கம்பெனிலையும் ஜாயின் பண்ணாமல் இருக்கணும். அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த 19 ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். இந்த 19 ஃபார்ம் வந்து நம்ம வேலையை விட்டு நின்னதுக்கப்புறமா நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை ஃபுல்லாக கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த 19 ஃபார்மும் 10C ஃபார்மும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இதுவும் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் இந்த 19 ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஃபுல் அமௌண்ட் எடுத்துக்கலாம் பிஎஃப்பில். அடுத்தது 10C ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா, கம்பெனிலேருந்து ஒரு அமௌண்ட்டு போடுவாங்க இல்லைங்களா, அது வந்து நமக்கு பென்ஷன் அமௌண்ட்டாக க்ரியேட் ஆகும். அந்த பென்ஷன் அமௌண்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கு தான் இந்த 10C ஃபார்ம் யூஸ் ஆகும். இந்த 10C ஃபார்ம் நம்ம கொடுத்தோன்னா தான் அந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக வரும். பென்ஷன் அமௌண்ட் தான் 0 ஆகுறது தான் லாஸ்ட்டு ஆப்ஷன். அதாவது 2 ஃபார்மே ஒரே டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 19 ஃபார்மோட அமௌண்ட் ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கடுத்து ஒரு 1 week ஆர் 10 days கேப்புக்கு அப்புறமா 10C ஃபார்மோட அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். நீங்கள் இந்த ஃபார்ம் 19 அண்ட் 10C அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட எக்ஸிட் டேட் வந்து என்ட்ரி ஆகிருக்கணும். அந்த எக்ஸிட் டேட் என்ன அப்படின்னா, உங்களோட கம்பெனியில் வந்து உங்களோட கணக்கு க்ளோஸ் பண்ணதுக்கான ஒரு டேட் வச்சுருப்பாங்க. அந்த டேட் தான் அது. அதை கம்பெனிலேருந்து பண்ணலாம், இல்லைன்னா நீங்களே வந்து உங்களோட யுஏஎன் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அது பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த 2 ஃபார்மும் வியூ காட்டும். ஸோ இந்த 2 ஃபார்முக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான், ஒரே மாதிரியான ஃபார்ம் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம். 19 வந்து பிஎஃப் அமௌண்ட்டுக்கானது, 10C வந்து பென்ஷன் அமௌண்ட்டுக்கான ஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 3 ஃபார்ம் பற்றின டவுட் வந்து ஓரளவுக்கு இல்லாமல் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோ கன்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.